உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், சித்தர்களுடைய அருளாசியோடும், மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலி, என்னுடைய சார்புலி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். பிராணாயாமம் செய்கிறதுனால என்ன பயன்? நம்ம அனைவருக்குமே நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மூலப்பொருளாக இருக்கிறது சக்தி. அந்த சக்தி தான் இந்த உடம்பு இயக்கிறதுக்கு, நம்ம மனிதன் இயங்கிறதுக்கு நமக்குள்ளே ஒரு சக்தி ஒன்று இருக்குது. அந்த மூலப்பொருள் தான் இந்த பிராணன். இந்த உடம்பு இது இயங்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது அந்த பிராணன் தான். அந்த ஒரு மூலப்பொருளாக இருக்கக்கூடிய இயங்கி கொண்டு இருக்கிறத அந்த சக்தியை பிராணன், இந்த பிராணனை எப்படி கையாள்வது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போது இந்த பிராணனை கையாளுறது தான் பிராணாயாமம். இந்த பிராணனை எப்படி கையாளுறது அப்படிங்கிறது தான் அந்த பிராணாயாமம். அந்த பிராணாயாமத்துக்கு மூச்சு பயிற்சின்னு ஒரு பெயர் உண்டு. அப்போது இந்த பிராணனை எப்படி கையாளுறது அதை எப்படி கையாளுறதுங்கிறதே தெரியாமல் இருக்கிறோம். அப்போது இந்த பிராணசக்தியை இந்த பிராணசக்தியை கையாளக்கூடிய சாவி தான் மூச்சு பயிற்சி. இந்த பிராணசக்தியை கையாளக்கூடிய சாவி தான் இந்த மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சிக்கு ஒரு பெயர் உண்டு. அதுதான் பிராணாயாமம்னு நான் அப்படியே சொன்னேன். இந்த பிராணாயாமம் செஞ்சால் உடல், உள்ளம் எல்லாமே அதாவது மகிழ்ச்சி அடையும். தலையிலிருந்து பாதை வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த உறுப்புகள் எல்லாமே நல்ல முறையில் வேலை செய்யும். இந்த பிராணாயாமம் பண்ணும்போது தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 72,000 நாடி நரம்புன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த 72,000 நாடி நரம்புக்குமே இந்த பிராணாயாமம் செய்யும்போது எல்லா நாடி நரம்புகளுக்கும் இந்த பிராணசக்தி சப்ளை கொடுக்கும். அப்போது அப்படி செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மூச்சு பயிற்சி காரணமாக சுத்த காற்று, இந்த பிராணங்கிறது சுத்த காற்று பிராணங்கிறது சுத்த காற்று. இந்த சுத்த காற்றை உள்ளே போச்சு அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அசுத்த காற்று வெளியேறும். இந்த காற்றை உள்ளே தள்ளி அந்த காற்றை வெளியே தள்ளணும், அந்த அசுத்த காற்று. அப்போ அந்த அசுத்த காற்று வெளியே போகும்போது நம்ம மனம், உடல் எல்லாமே சீர்படும், நல்ல நிலைக்கு வரும், நல்ல சிந்தனை வரும், ஆரோக்கியமான சிந்தனையும் ஆரோக்கியமான உடம்பும் நமக்கு இந்த பிராணாயாமம் மூலிமா நமக்கு கிடைக்கும். அப்போது இதில் என்னென்னு கேட்டால், இந்த சுத்த காற்று கீழ் நோக்கி இருக்கிற வரைக்கும், அதாவது இந்த சுத்த காற்று கீழ் நோக்கி இருக்கிற வரைக்கும் நம்ம மனசில் வேண்டாத எண்ணங்கள் தான் வரும். அப்போ இந்த கீழ் நோக்கி இருக்கிற இந்த பிராண காற்றை, இந்த சுத்த காற்றை மேல் நோக்கி அனுப்பணும். மேல் நோக்கி அனுப்புகிற போது என்னாக அப்படின்னு சொன்னால், இந்த தீய பழக்கம், தீய சிந்தனை, தீய செயல் எல்லாமே அடிபட்டு போகுங்க. அப்போது ஒரு நாளைக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மணி நேரமாவது இந்த பிராணாயாமம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த சுத்த காற்றை மேலே ஏற்றினோம்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்த காற்று வெளியேறும். அதுக்கு தான் இந்த பிராணாயாமம். இந்த பிராணாயாமங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அதாவது என்னன்னு கேட்டால், சுத்த அறிவு. இந்த காற்று உள்ளே போயிட்டாலே, இந்த பிராணாயாமம் பண்ணி அந்த சுத்த காற்று உள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா, 72,000 நாடி நரம்புக்கும் போக ஆரம்பிச்சிருச்சுன்னா சுத்த அறிவு அங்கே சுத்த அறிவு தான் வேலை செய்யுமே தவிர மற்ற இதுக்கெல்லாம் வேலை இல்லை.
அதே போல் நினைவாற்றல் பார்த்தீங்கன்னா நினைவாற்றல் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். அப்போது அந்த அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஆற்றல் தானாகவே வெளியே தெரியும், நல்லா தெரியும், அவங்க உணர முடியும். அவங்களால அந்த பிராணாயாமம் பண்ணி இருக்கிறவங்கனால உணர முடியும். அதனால இந்த பிராணனை அதாவது மூச்சு பயிற்சிங்கிற அந்த பிராணாயாமம் மூலியமாக செய்யும்போது நமக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும். அப்படிங்கிறது தான் இந்த மூச்சை லயப்படுத்துறது தான் பிராணாயாமம் அப்படிங்கிறத எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.